சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு மிக பெரும் அருளாக அல்லாஹுடைய வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக சிறுக சிறுக இறக்கப்பட்ட வகையை மக்கள் மன்றத்திலே ஓதி காட்டினார்கள். அது ஓதி காட்டதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உம்மின் சமூகத்துக்கு வந்தாங்க. எழுத தெரியாத படிக்க தெரியாத ஒரு சமூகத்துக்கு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உம்மியாக இருந்தார்கள். வெறும் 23 ஆண்டு காலத்தில் உலகத்தில் எந்த மன்னாதி மன்னருக்கும் செய்ய முடியாத ஒரு புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து முடித்தார்கள். பெருமானார் செய்து முடித்துவிட்டு இது நான் தான் செய்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இது அல்லாஹுடைய அருள் என்றார்கள். அல்லாஹ் எனக்கு வழிகாட்டினான் என்றார்கள். அல்லாஹுடைய வேதம் இந்த மண்ணுக்கு வந்து இறங்கியதுக்கு பிறகு அந்த மக்கள் காட்டு மிராண்டித்தனமாக இருந்த மக்கள் முழுக்க மாறினார்கள். அவருடைய சிரிப்பு மாறியது. குழந்தைகளை புதைத்தவர்கள் தேம்பி தேம்பி அழுது இறைவன் என்னை மன்னிப்பானா என்று கேட்கிற அளவுக்கு மாறினார்கள். அவருடைய பணங்களை எல்லாம் ஏழை எளியவர்களை பார்ப்பதற்கு தர்மம் செய்தார்கள். நிறைய விஷயங்களில் மாற்றினார்கள். திருமணம் உறவுகள் அவர்கள் எப்படி திருமணம் முடிக்கணுமோ அந்த சட்டங்கள் மாறியது. அவர்கள் எப்படி பெண்களோடு நடக்கணும், பெண்கள் ஆண்களோடு எப்படி நடக்கணும் என்ற சட்டம் மாறியது. பாலைவனத்து முழுவதும் அதாவது ஏக இறைவனின் கொள்கை நிலைநாட்டப்பட்டது. உலகத்திலே இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழுவார்களா என்று கேட்கக்கூடியவர்களை அளவைக்கும் மனிதர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். மனித புனிதர்களாக இருந்தால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு முழு பாலைவனமுமே மாற ஆரம்பித்தது. உலகம் திகைத்து பார்த்தது. வாழ தெரியாதவர்கள், பேச தெரியாதவர்கள், உடுக்க தெரியாத உலகம் ஒதுக்கி வைக்கப்பட்ட பாலைவனத்து மக்கள், கோத்திரம் கோத்திரமாக வாழ்ந்தவர்கள், பெரிய டெக்னாலஜி தெரியாதவர்கள் உலகத்தை ஆண்டார்கள். உலகத்தில் மிக பெரும் வல்லரசுகள் கண்ணு முன்னாடி கீழே உளுந்தது. பாலைவனத்தில் ஆரம்பிக்கப்பட்ட புரட்சி உலகம் எங்கும் பரவ ஆரம்பித்தது. இந்த தீன் இன்றைக்கு 170 பில்லியன் மக்களை சென்றடைந்திருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் அசான் கேட்காத பகுதி எது என்று கேட்கிற அளவுக்கு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரியாதவர்கள் யார் என்று சொல்லுகிற அளவுக்கு உலகம் எங்கும் இந்த தீன் பறக்கிறது என்று சொன்னால், பரவி காணப்படுகிறது என்று சொன்னால், முஸ்லிம்கள் தன்னுடைய ரப்பை தன்னுடைய எல்லா சொத்தையும் விட இன்றைக்கும் நேசிக்கிறார்கள் என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்திலே முஸ்லிம்கள் அந்த நேசத்தை பறைசாட்டியதை உலகமே திகைத்து பார்த்தது. அப்படிப்பட்ட அற்புதம் எப்படி நடந்தது என்று கேட்டீங்கண்டா, அல்லாஹுடைய வேதம் இந்த மண்ணிலே அதாவது 600 ஆண்டுகளுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு அல்லாஹ் பேசி 600 வருடங்கள் ஆச்சு. 600 வருடங்களுக்கு பிறகு பாலைவனத்து மண்ணிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். 40 வயதில் ஆரம்பித்தவர் 63 வயதாகிற நேரம், அவர் வருகிற நேரம் எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட மக்கள் அல்ல, அவர்கள் முழுக்க மாறினார்கள். வியாபாரத்தில் நேர்மை பார்க்கணும் என்றால் நீங்கள் மதீனாவுக்கு போங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக நேர்மையான வியாபாரிகளை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உறவு பாராட்டுவதை பார்க்கணுமாக இருந்தா அண்டை வீட்டாரோடு எப்படி நடக்கணும், உலகத்திலே மிக சிறந்து நடக்கிற மக்களை நீங்கள் பார்க்கணும் என்றால் மதீனாவுக்கு போங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் மாறினார்கள். குடுக்கல் வாங்கலிலே ஒரு விதமான மோசடியும் இல்லாமல் மிக நேர்மையாக அமானிதத்தை பேணி பாதுகாக்கிறவர்களை நீங்கள் பார்க்கணும் என்றால் மதீனாவுக்கு போங்கள் என்று உலகமே சொல்லுகிற அளவுக்கு, உலகமே பார்க்கிற அளவுக்கு மதீனா நகரம் மாறியது. முழு முஸ்லிம் உம்மத்துக்கும் மக்கமா நகரம் தலைநகரமாக மாற்றப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த வேதம் அந்த மாற்றத்தை நமக்குள் தந்ததா அல்லது நாம் அதை பெறவில்லையா என்பதுதான் இந்த குத்துபாவுடைய சாராம்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரணமாக ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஒருத்தர் போறோம், அவருக்கு ஆபரேட் பண்ணினாதான் அவருக்கு அந்த நோய் போகும். ஏதோ ஒரு கட்டி இருக்குன்னு வைங்களேன், அதுக்காக வேண்டி நிறைய காய்ச்சல் வருது, நிறைய சிம்டம்ஸ் காட்டுது. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போட்டாச்சு, அத மாதிரி 2 பேஷண்ட் போட்டாச்சு அல்லது 4 பேர் போட்டாச்சு, அதே சேம் நோயில 3 பேர் சுகமாக வந்துட்டாங்க. ஒரு ஆள் எப்படி போனாரோ ஆபரேஷன் நடத்தப்பட்டுச்சு, ஆனா அவருடைய நோய் அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 4 பேர் போட்டதுல 3 பேருக்கு சுகமாகிட்டா என்ன அர்த்தம்? அவங்க ஆபரேஷன் சக்சஸ். இந்த ஒரு ஆளுக்கு சரியில்லைன்னா ஆபரேஷன் ஃபெயிலியர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆபரேஷன் ஃபெயிலியர் என்றா ஆபரேஷன் நடத்தினவர் ஃபெயில் ஆயிட்டார், அந்த நடத்தின டாக்டர் அந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டாரு. மத்த 3 பேருக்கும் அவங்க செஞ்ச டாக்டர்ஸ் மார்க்கில் சரி, ஒரே மாதிரி எக்யூப்மெண்ட், ஒரே மாதிரி லேப், ஆனா 4 டாக்டர்ஸ் மார்க்கில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
திருக்குர்ஆன் அருளப்பட்டதுக்கு பிறகு இதை நாம் அணுகிய விதத்தில் தான் எங்களுடைய கல்புகளுக்கு மாற்றம் வரும். ஒரு விஷயத்தை கவனமா புரிஞ்சுக்கோங்க. திருக்குர்ஆனுக்குள் என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய வேதம் எதை பேசுது. நீங்க திருக்குர்ஆனை பிரட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியத்தை நீங்க பாப்பீங்க. நம்முடைய சமுதாயத்தில் நம்ம யாரை கண்ணியமா பார்ப்போம்? ஓ அறிஞர், படித்தவர், பட்டம் பெற்றவர், மாமேதை, இவங்களை எல்லாம் வந்தால் பணம் படைத்தவர், மந்திரி, ஜனாதிபதி, இப்படி வந்தால் அவர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுப்போம், அவர்களுக்கு மரியாதை கொடுப்போம், ஒரு இடத்துக்கு வருகிற நேரம் அவர்களை அமர வைப்போம். ஏனென்றால் நம்மிடம் யாருக்கு கண்ணியம்? ஒரு விஞ்ஞானிக்கு நாம் கண்ணியம் கொடுப்போம், ஒரு வைத்தியருக்கு நாம் கண்ணியம் கொடுப்போம், ஒரு பொருளியலாளருக்கு நாம் கண்ணியம் கொடுப்போம், ஒரு பணம் படைத்தவருக்கு கண்ணியம் கொடுப்போம், ஊர் தலைவருக்கு கண்ணியம் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய வேதத்தில் நீங்க எங்கேயாவது ஒரு வசனத்தை எனக்கு காட்டுங்க பார்ப்போம். டாக்டருக்கு சுவர்க்கத்தின் நடுப்பகுதி, விஞ்ஞானிக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயர்வான பகுதி, இந்த உலகத்தில் மிக பெரும் வல்லராக வாழக்கூடியவருக்கு சுவர்க்கத்தின் மிக பெரும் சொத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு ஆயத் இல்ல. அல்லாஹ்வுடைய வேதத்திலே மாற்றமாக நீங்க பாப்பீங்க. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் யாருக்கு அல்லாஹ்விடம் கண்ணியம் தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ் அத்காக்கும். உங்களில் யாரு தக்வாவுடையவர்களாக நிற்கிறீர்களோ, அல்லாஹ்வுக்கு நிறைய பயப்படுகிறீர்களோ, யாரு மறுமையை நம்புகிறீர்களோ, ரப்பு பார்க்கிறான். சிசிடிவி என்னை பார்ப்பது என்பதை விட ரப்பு என்னை இப்ப லைவாக பார்க்கிறான் என்ற உணர்வோடு யார் இந்த மண்ணிலே நடக்கிறார்களோ, ரப்புல் ஆலமீன் அவர்களை கூப்பிட்டு வைத்து இவர்களுக்கு தானப்பா என்னிடம் கண்ணியம் என்கிறான் அல்லாஹ். குர்ஆன் எதை பேசுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது நான் உங்களுக்கு சொல்லல படிக்காதீங்க என்று. அல்லாஹ்வுடைய வேதம் நிறைய படிக்க தூண்டுது. அல்லாஹ் கேட்கிறான், உலுல் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு இதில் அத்தாச்சிருக்கிறேன். ஆனால் குர்ஆன்ல எங்கேயுமே இந்த துனியாவுல நீங்க படிச்சு பட்டம் பெற்றால் அது உங்களுக்கு ஜன்னாவுடைய குவாலிஃபிகேஷன் எங்கேயும் பேசல. ஏன் என்பதை நான் சொல்கிறேன். குர்ஆன் அதை பேசவில்லை. குர்ஆனை நீங்கள் பிரட்டி பார்த்தால் நீங்க போகிற வாகனம் நின்றா அதுல எப்படி இன்ஜினை ரிப்பேர் பண்றது குர்ஆனுக்குள்ள இல்ல. விண்வெளிக்கு போகணும்டா ராக்கெட் செய்வது எப்படி என்று குர்ஆனுக்குள்ள இல்ல. இந்த மைக்கை எப்படி கண்டுபிடிப்பது என்று குர்ஆனுக்குள்ள இல்ல. ஏன் குர்ஆனுக்குள்ள இல்ல? குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம கல்வை சரி செய்வது எப்படி, பொறாமையிலிருந்து நம்ம கல்வை பாதுகாப்பது எப்படி, கோபத்தை தணிப்பது எப்படி, பொறுமையாக வாழுவது எப்படி, மன்னிப்பு கொடுப்பது எப்படி, இதுதான் முழு குர்ஆனிலும் நீங்க பார்க்கலாம். அப்படி என்றா குர்ஆனுக்குள்ள விஞ்ஞானம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது விஞ்ஞான புத்தகமாக வரவில்லை. எடைக்கெட விளங்கிக் கொள்வதற்கு சில விஷயங்களை எல்லாம் சொன்னானே தவிர அல்லாஹ் சொல்லல. இந்த ஃபேனை இப்படிதான் கண்டுபிடிக்கிறது, ஏர் கண்டிஷன் இப்படிதான், ஏன் சொல்லல என்பதை சொல்லிக்கொண்டு திருக்குர்ஆன் நமக்கு நடத்துற பாடத்தை நாம் பெற்றோமா? நமக்கு எத்தனை வயசு? இத்தனை வயதுக்குள் நாம் குர்ஆனை முழுக்க வாசித்து முடித்தவர்கள் இந்த பள்ளிகளை எத்தனை பேர்? முழு குர்ஆனை தமிழ் மொழியில் இருக்கு. ஒரு காலத்தில் அவங்களுக்கு தமிழ்ல இல்ல, யாராவது ஒரு அறிஞர் சொல்லுவதை கேட்டுதான் அவர்கள் படித்தார்கள். முழு குர்ஆனையும் நாம் வாசித்து முடித்து விட்டோம் என்று சொல்லக்கூடியவர் எத்தனை பேர்? இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் குர்ஆனை ஹிஃபுல் பண்ணி முடிக்கிறார்கள். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வேகமாக இஸ்லாத்துக்கு கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஏன் எங்களுக்கு இதை சொல்லவில்லை என்கிறார்கள். குர்ஆனை ஹிஃபுல் பண்ணி முடிக்கிறார்கள். நாம் முழு குர்ஆனை வாசித்து முடித்து விட்டோம் என்கிறார்கள். இறைவன் வாசகத்தை படிக்கிற நேரம் எங்கள் கல்பு கரைகிறது என்றார்கள். அவர்களுக்கு அருமை தெரிகிறது. அவர்கள் இஸ்லாத்துக்குள் இப்ப நுழைந்தவர்கள். அவர்கள் அழுது பேசுகிறார்கள். நீங்கள் யூடியூப் வழியாக பார்க்கலாம். ஃபாஸ்டஸ்ட் கிராவிங் ரிலிஜன் இன் தி வேர்ல்ட். உலகத்திலே மிக வேகமாக பரவுகிற மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலே பணக்காரர்கள் யார், டாப் 100 யார், ஆக பெரும் செல்வந்தர் யார், மிக பலமான நாடு யார், இது எல்லாத்திலும் ஒவ்வொரு ஆட்கள் வருவாங்க. உலகத்தில் மிக வேகமாக பரவுகிற மதம் மார்க்கம் இஸ்லாம். கிட்ட கூட இன்னொரு மதம் இல்லாத அளவுக்கு மனிதர்களை கவர்ந்து போகிறது. வருபவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், குர்ஆன் எங்களை மயக்கியது, இறைவன் எங்களோட பேசுறான் என்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக, அன்பு சகோதரர்களே முன்னாடி வாங்க, துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம்கள் இந்த வேதத்துக்குள் என்ன இருக்குது என்பதை முஸ்லிம்களில் பலர்கள் தெரியாமலே வாழ்ந்து முடிக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நான் கவனமாக புரிந்துக்கோங்க. ஏன் இஸ்லாம் இந்த குர்ஆனுக்குள்ள எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்க பேசலண்டா, அதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு நான் தந்துட்டேன். எப்படி தந்துட்டேன்றா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைக்க முன்னாடி ஒரு சம்பாஷணை நடத்தப்படுகிறது. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது.
ரப்பு சொன்னால்தான் அந்த சம்பாஷணை தெரியும். ஒரு ரூமுக்குள்ள யாராவது டிஸ்கஸ் பண்றாங்க, என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு உள்ளுக்குள்ள கேமரா வச்சு ஸ்பை பண்ணி அந்த கேமரால இருந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அப்படி இல்லைன்னா ரூமுக்குள்ள நடக்கிறது எங்களுக்கு தெரியாது. வானலோகத்தில் ஒரு சம்பாஷணை நடத்தப்படுகிறது. மனிதன் இன்னும் படைக்கப்படல. அந்த சம்பாஷணை சூரத்துல் பக்ரா நமக்கு சொல்லுது. உங்களை படைக்க முன்னாடி மலக்குமார்கள்ட்ட உங்களை பத்தி நான் பேசினேனே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுறான். ஏன் சொல்லி காட்டுறான்டா, மனித குலத்துக்கு குர்ஆன் எதற்கு ஏன் என்பதை புரிந்து கொள்வதற்கு. அல்லாஹ் சொல்றான், வஇத் கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா. அல்லாஹ் சொல்றான், பூமியில நம்ம தலைமுறைகளை படைக்கிறதுக்கு, அதாவது மலக்குமார்கள்ட்ட சொன்ன இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி, பூமியில நான் உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறேன். கலீஃபா, தலைமுறைகளை உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறேன். பூமிக்கு நிர்வாகத்தை பொறுப்பு கொடுக்க போறேன். பூமிக்குள்ள காடு, நதிகள், மலைகள், மிருகங்கள் எல்லாமே வாழுது. பூமிக்கு குறை நானும் நீங்கள் மட்டும்தான். பூமியில இது இந்த அதாவது விலங்குகள் இருக்குது, இந்த மரமட்டைகள் இருக்குது, மீன்கள் இருக்குது, பறவைகள் பறக்குது. ஆனா மனுஷன் இல்ல பூமியில. அல்லாஹ் சொல்றான் மலக்குகளுக்கு, மலக்குகளே இந்த பூமி இருக்கு பாருங்க, பூமி என்பது துனியா, தாழ்ந்த இடம். அல்லாஹ் மேல இருக்கிறான். அவன் சொல்றான், இந்த பூமியில இந்த கட்டில ஒன்றுமே இல்லாத நேரம், வெறும் அடர்ந்த காடுகள் இருக்கிற நேரம், வனாந்தரங்கள் மிருகங்கள் இருக்கிற நேரம், நீல நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் சொல்றான், இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி, பூமி படைக்கப்பட்டாச்சு. கலீஃபா, பூமிக்கு நிர்வாகத்தை பொறுப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம், ஒரு தலைமுறையை நான் படைக்க போறேன். பூமியை நான் கொடுக்க போறேன். ஒரு ஊட செஞ்சு தொரப்ப கையில கொடுத்து, இதுக்கு போற உங்களுக்கு தான்ப்பா ஊடு, எடுத்துட்டு போங்க. நீங்க இதுல எந்த பர்னிச்சரும் போடுங்க, எந்த சோஃபாவும் போடுங்க, எந்த பெட்டையும் போடுங்க. அதே மாதிரி பூமிக்கு புதிய ஒரு ஆள் வரப்போறார். பூமிக்கு கலீஃபாவை நான் உருவாக்க போறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமிக்கு நிர்வாகத்தை கொடுக்க போறான். அப்ப மலக்குமார்கள் சொன்னாங்க, இன்னி ஜாயிலு ஃபில் அர்தி கலீஃபான். قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء. இறைவா, பூமி நல்லா இருக்குது, பூமி சமாதானமா இருக்குது. அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸித் வ யஸ்ஃபிகு الدماء. இறைவா, அதுல ஃபசாது பண்றவங்கள, அதுல சண்டை பிடிக்கிறவங்களை உருவாக்க போறியா? நானா தம்பி வாப்பா சக்கராத்துல இருக்கிற நேரம், ஏண்ட சொத்தா ஓண்ட சொத்தாண்டு சண்டை பிடிச்சி அந்த மனிதருடைய கடைசி நிமிடத்தில் சொத்தை பிரிப்பதற்கு துடிக்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். மலக்குமார்கள் கேட்கிறாங்க, ஏன்னா மலக்குமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, மனுஷன் சண்டை பிடிப்பான், நான் மலக்கு அப்படி சண்டை பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியல, ஜின்னு மனிதர்கள் சண்டை பிடிப்பாங்க. அவங்க கேட்கிறாங்க, அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது, இறைவா, யாரு ஃபசாது பண்ணுவாங்களே, 4 பேர் ஒன்று சேர்ந்தா ஒரு 4 மாசம் ஒத்துமையா இருப்பாங்களா? 4 மாசம். 10 வருஷம் காதலிச்சு முடிக்கிறவங்களுக்கு 6 மாசம் குடும்பம் நடத்த முடியல. மனிதர்கள் ஒன்றாக ஒத்துமையாக நிக்க மாட்டாங்க. மனுஷனுக்குள்ள பிரச்சனை என்னண்டா, ஃபசாது பண்ணிடுவாங்க. அவங்களால ஒருமிக்க எத்தனை வருஷம் இருக்க முடியும்? அவர்களால் அது சாத்தியமே இல்லை. அல்லாஹ் நபிக்கு கொடுத்த அற்புதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே, இந்த உலகமும் அவருடைய முழு சொத்தையும் நீங்கள் கொடுத்தாலும், மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நீங்கள் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமியா, நபியே, இந்த பூமி முழுக்க உங்களுக்கு தந்து அது அவ்வளவுத்தையும் செலவழித்து இந்த இருக்கிறாங்க உங்க முன்னாடி உள்ள கூட்டம், இவங்க கல்பெல்லாம் ஒன்று சேருங்கண்டா, நீங்க செய்ய மாட்டீங்க நபியே. உங்களால் இந்த கல்பெல்லாம் ஒன்று சேர்க்கவே இயலாது. வலாக்கின், நான் என்றாலும் அல்லாஹ் இந்த கல்புகளை ஒன்று சேர்த்தார். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நபியே, இந்த பூமியை செலவழிச்சாலும் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்க இயலாது. நீங்க எல்லாரும் ஒரு பள்ளிக்கு வந்தாலும் இன்னொண்டா பிரிஞ்சிருவீங்க, இன்னொண்டா பிரிஞ்சிருவீங்க, இன்னொண்டா பிரிஞ்சிருவீங்க. அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு செய்த அருள் பூமியில் இதை பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு ஒத்துமை சக்கராத்திலே நிக்கிற நேரம், ஷஹீதாக்கப்படுகிற நேரம், தண்ணீர் என்று ஒருவர் கேட்கிற நேரம், இவருடைய சகோதரன் உணர்வு ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. பக்கத்தில் இன்னொருவர் கேட்கிறார். அந்த வேளையில் தண்ணியை யாரும் பங்கு போடாத நேரம் அருமை சஹாபாக்கள் பங்கு போட்டார்கள், காட்டினார்கள், என் சகோதரன். அங்க போய் தண்ணியை கொடுக்கிற நேரம் அவர் மௌத்தாகி விட்டார். இங்கே வந்து பார்க்கிற நேரம் இவரும் மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, மக்காவில் இருந்து வருகிற நேரம், எல்லாத்தையும் விட்டு வருகிற நேரம், தன் தோட்டம் துறவுகளை விட்டு வருகிற நேரம், தன் உறவுகளை விட்டு வருகிற நேரம், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஒரே கலிமாவுக்கு வருகிற நேரம், மதீனத்து மக்கள் வந்தான் வருத்தான் என்று பார்க்கவில்லை, யார் இவர்கள் என்று பார்க்கவில்லை,
கருப்பா வெள்ளையாண்டு பார்க்கவில்லை, வேற ஊர் என்று பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை, என் சொத்தில் பாதி கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ், கொடுக்கிறேன். சொத்தின் பாதியை விட்டு 1,00,000 தர்மம் செய்யலாமா நமக்கு, பல கோடி உள்ளவர்களுக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாயம் ஓரளவு நான் திட்டவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், தர்மத்தில் மற்றவர்களோடு ஒப்பிட்டால் நாம் சிறந்த தர்மவாளிகள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொத்தின் பாதி உலகத்தில் ஐரோப்பாவுக்கு இன்றைக்கு இதை கொடுத்தா கூட செய்ய மாட்டார்கள். அவ்வளவு பெரும் செல்வந்தர்கள் செய்ய மாட்டார்கள். அந்த சொத்தின் பாதியை கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தன் வியாபாரத்தை காட்டி கொடுத்தார்கள். வந்தவர்களை அகதிகளாக்கவில்லை, அவர்கள் வீட்டில் இடம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆச்சரியம், இந்த ஆச்சரியம், இந்த கல்புக்குள் இந்த ஆச்சரியம் இந்த வேதத்தில் நடக்குது. இது அல்லாஹ் கொடுத்த அருள். இது நம்மளால் செய்ய முடியுமாண்டா? அல்லாஹ் சொல்லிட்டான், இதை செய்யணும்டா உலகத்தையே வித்தாலும் நீங்க 5 பேரை ஒத்துமையாக்க மாட்டீங்க. மார்க்கம் என்று வந்து நின்றாலும் சண்டை பிடிப்பார்கள் அல்லாஹ்வுடைய. அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபியே, அது நடக்காது. ஆனா உங்களுக்கு நான் செய்த அருள், உங்க கூட்டத்தை நான் சேர்த்தேன், அவர்கள் கல்வை ஒத்துமையாக்கினேன், ஒன்றுபடுத்தினேன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அது ஒரு ஆச்சரியம். சரி, நான் அதை சொல்லவில்லை. மலக்குமார்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை விட்டுட்டு அது அல்லாஹ்வுடைய அருள். நீங்க மத்த இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஃபஸாது. அடுத்தது என்ன சொன்னார்கள்? வயஸ்ஃபிகுத்திமா, இறைவா ரத்தத்தை ஓட்டுவாங்க. ரத்தத்தை ஓட்டுவாங்க, ஆடு மாடு இல்ல, கொலை செய்து கொள்வார்கள், கொல்லுவார்கள், குத்துவார்கள், வெட்டுவார்கள். அவங்க சொல்றாங்க, வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக். இறைவா, இதுதான் மனிதர்கள், இதுதான் மனிதர்கள். இப்ப அவங்கள பத்தி சொல்றாங்க, வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக். இறைவா, நாங்கள் தஸ்பீஹ் பண்ணுகிறோமே இறைவா, எப்ப பார்த்தாலும் உன்னை துதிக்கிறோம் இறைவா, உன்னை தூய்மைப்படுத்துகிறோம் இறைவா, உன்னை புனிதப்படுத்துகிறோம் இறைவா. வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டு உன்னை தஸ்பீஹ் பண்ணுகிறோம். வனுகத்திஸு லக். இது அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. நாங்க இது மனுஷன் இது யா அல்லாஹ், நாங்க இது மனிதர்கள் இது. இன்னி அலமு மா லா தஅலமூன். அல்லாஹ் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எது எனக்கு தெரியுமோ அது உங்களுக்கு தெரியாது மலக்குகளே, கொஞ்சம் பாருங்க என்கிறான். மலக்குமார்கள் சொன்னது உண்மையா பொய்யா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப அல்லாஹ் என்ன பதில் கொடுக்கணும்? இங்க வாங்க மலக்குமார்களே, நீங்க சொன்னீங்களே மனுஷன் இப்படி சண்டை பிடிப்பான், இது பொய். அப்படி சொல்லல அல்லாஹ். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. இப்ப அல்லாஹ் எதை சொல்லி கொடுக்க போறான்னு பாருங்க. இது ஒரு பாட நெறி வானலோகத்தில் நடக்குது, அதுலதான் நாங்க பிறக்கிறோம். அல்லாஹ் மலக்குமார்களுக்கு புரிய வச்சுட்டு இப்ப ஆன்சர் பண்றான். என்ன ஆன்சர்? இந்த பாருங்க, இந்த மனுஷன் எல்லாம் சண்டை பிடிக்க மாட்டாங்க பாத்தீங்களா? அப்படி சொல்லல. அடுத்த ஆயத்துல சொல்றாங்க, அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதத்துக்கு நாங்க எல்லா பேர் சொற்களையும் படித்து கொடுத்தோம். அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தோம். சும்மா அரலஹும் அலல் மலாயிகா ஃபகால அன்பிஊனி பிஅஸ்மாஇ ஹவுலா இன் குன்தும் சாதிகீன். எதுக்கு படைச்சோம் தெரியுமா உங்களை? இது ஆன்சர். அல்லாஹ் கொடுத்த ஆன்சர் என்ன? உங்களுக்கு தெரியாது மலக்குகள், எனக்கு தெரியுமாண்டானே. என்ன ஆன்சரா? அல்லாஹ் சொல்றான், ஆதத்துக்கு நாங்க எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துட்டோம். படிச்சு கொடுத்து போட்டு மலக்குமார்களை கூப்பிட்டோம். சும்மா அரலஹும் அலல் மலாயிகத்தி ஃபகால அன்பிஊனி பிஅஸ்மாஇ ஹவுலா இன் குன்தும் சாதிகீன். நிறைய ஐட்டங்களை வச்சுட்டு என்னன்னு தெரியாது. அல்லாஹ் கூப்பிட்டு மலக்குமார்கிட்ட, இது என்ன, இது என்ன, அது என்ன, இது என்ன? வான லோகத்துல இப்ப ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாரு, அவருக்கு எல்லாம் படிச்சு கொடுத்துட்டா அல்லாஹ். மலக்குகளை கூப்பிட்டு கேட்கிறா, இது என்ன? இப்ப பேச்சுக்கு நான் சொல்றேன், இது என்னன்னு கேட்டா மைக். ஏதோ காட்டுனான்னு அல்லாஹ் தெரியாது, ஆனா நிறைய விஷயங்கள் அல்லாஹ் காட்டுறான். இது என்னப்பா? மலக்குமார்கள் அவ்வளவுத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க பொய்க்கு புதிய ஆள் முன்னாடி தூக்குறதா, இப்ப பிரச்சனை நடக்க ஆதத்தை முன்னாடி வச்சு எங்களை வச்சு இப்ப எக்ஸாம் நடக்குது, நாங்க ஃபெயில் ஆகுறதான்னு அவங்க சொல்லல. அவங்க ஓப்பனா சொன்னாங்க, காலு சுப்ஹானக். மலக்குமார்கள் பேச தொடங்கினால் இறைவனை புகழ்ந்து பேசுவார்கள். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. இறைவா, எங்களுக்கு எதை படித்து தந்தையோ அதை தவிர ஞானம் இல்லை. மனுஷர் சண்டை பிடிப்பாங்கண்டியே நீ படிச்சு தந்தாய், அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. எங்களுக்கு எதை நீ படித்து தந்தையோ அதை விட எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இன்னக்க அன்தல் அலீமுல் ஹக்கீம். நீதான் அறிந்தவன், நீதான் ஞானமிக்கவன். சொல்லியாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சான்ஸ் கொடுக்கறான். மலக்குமார்கள் சொல்லிட்டாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு. அமெரிக்கால ஒரு பொடியனையும் நம்ம பேருவல்ல ஒரு பொடியனையும் கொண்டாந்து வச்சு
ஐக்யூ டெஸ்ட் பண்ணினா 11ஆம் ஆண்டுல, அதாவது டெஸ்டுக்கு முன்னாடி அல்லது ஒரு போட்டி நடத்தினா போட்டிக்கு முன்னாடி அவன் சொல்லிடுவான், ஸ்ரீலங்கா பொடியை நாங்க தோத்துருவோம், வேணாம். அவங்க வெத்திடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் போட்டியில் அவன் எங்களை விட ரொம்ப இதா இருக்கிறான். இதே மாதிரி மலக்குமார்களுக்கு முன்னாடி நடத்தப்படுகிற போட்டியில மலக்குமார்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் இல்லன்ட்டாங்க. இப்ப ஆதத்தை அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், ஆதம் உங்களோட சான்ஸ், உங்களுக்குரிய டேன். நீங்க என்ன செய்யணும்? அம்பி உம்பி அஸ்மாயிம், எனக்கு சொல்லாதீங்க, மலக்குமார்கள்ட்ட சொன்னா எனக்கு சொல்லுங்க. ஆதமே அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அம்பி உம்பி அஸ்மாயிம், இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன அறிவிங்க. ஃபலம்மா அம்பா உம்பி அஸ்மாயிம், அவருடைய பெயர்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல தொடங்குறார். மலக்குமார்கள் திகைத்து போய் பார்க்கறாங்க. புதிய படைப்பு, இப்ப படைச்சது, ஹாட்டான படைப்பு. வானலோகத்தில் மறைந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்ற நேரம் மலக்குமார்கள் ஆச்சரியமா பார்க்கறாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? மலக்குகளே, 2 பேருக்கு நடத்தின போட்டியில் அவர் வீண், நீங்க தோத்து, அப்படி என்று சொன்னா அப்படி சொல்லல. அல்லாஹ் இப்ப பாடத்தை ஸ்டார்ட் பண்றான். கால அலம் அகுல்லுக்கும் இன்னி அலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த். மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒரு பாடம் நடத்திட்டு போறான், உங்களுக்கு நான் சொல்லலையா? அலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில மறைக்கப்பட்ட அத்தனையும் எனக்கு தெரியும் உங்களுக்கு சொல்லலையா மலக்குகளே? எனக்கு எவ்வளவு தெரியும் உங்களுக்கு காட்டணும். நீங்க உங்களை படைச்சதுக்கு பிறகு எனக்கு தெரியும் எவ்வளவுன்றது காட்டினா நீங்க இன்னும் துதிப்பீங்க. அதை காட்டணுமா இருந்தா நான் இவரை படைச்சிருக்கிறேன், இவர் செய்வாரு, இவர் இப்ப சொல்றாரு ஆன்சர், நீங்க இன்னும் ஆச்சரியப்படுறீங்க. இவர் சந்ததி 100 மாடி கட்டும், விண்வெளிக்கு பறக்கும். ஓ, நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில் உள்ள அத்தனையும் எனக்கு தெரியும், மறைந்தது எனக்கு தெரியும் என்று நான் உங்களுக்கு சொல்லலையா? வ அலமு மா துபுதூன வ மா குன்தும் தக்துமூன், நீங்கள் எதை மறைக்கிறீர்களோ, நீங்கள் எதை வெளிப்படுத்துறீங்களோ அத்தனையும் எனக்கு தெரியும். அல்லாஹ் தெரியும் என்று அதை ப்ரூஃப் பண்ணணுமா இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு தெரியும் என்று ப்ரூஃப் பண்ணதான் மனுஷனை படைச்சதா சொல்றான். எதுக்கு தெரியுமா? இந்த மண்ணுல அல்லாஹ்வுக்கு எவ்வளவு தெரியும். இவ்வளவு மாடி கட்டினா வருகிற வழியில கோல்ஃபேஸை தாண்டி வர்றேன். இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலாக பார்த்து நாம், இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் யாரும் இந்த கடலிலே இப்படி ஒரு நகரம் வரும் என்று கற்பனை கூட பண்ணாமல் இருக்கிற நேரம், அதை கடந்து வருகிற நேரம் காப்பட் போட்டிருக்கிறார்கள். அதாவது கோல்ஃபேஸிலே புதிய ஒரு நகரம் நிர்மாணிக்கப்படுகிறது. கடலாக இருந்தது தரையாக பல ஏக்கர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. மனிதன் இந்த மண்ணை டெவலப் பண்ணுகிறான். 100 சிங்கங்கள் 1000 ஆண்டுகள் உட்கார்ந்து அவர்களுக்கு என்று ரூம் போடப்பட்டு சிந்திங்க என்றாலும் இந்த மைக்கை கண்டுபிடிக்காது சிங்கம், இந்த பில்டிங்கை கட்டாது. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் கூர்மையான பற்கள் அல்ல, கூர்மையான நகங்கள் அல்ல, வேகமாக ஓடுற ஆற்றல் இல்ல, ஒரு குதிரைக்குள்ள தெம்பு இல்ல, சிங்கத்துக்குள்ள சக்தி இல்ல. ஆனால் இந்த அறிவு உலகத்தை பரட்டி போடும். இந்த அறிவு உலகத்தை எங்கேயோ கொண்டு போய் வைக்கும். பெரும்பாண்டமான கப்பல்களை மனிதன் கண்டுபிடிக்கிறான். ஒரு எத்தனையோ, அதாவது ஒரு கிலோ இரும்பு பறந்தாலே ஆச்சரியம். பல டன்கள் நமக்கு மேலாக 35,000 feet 35,000 அடி மேலாக விமானங்களாக பறக்குது. 400 பேர்கள் 600 பேர்களை பெரும் பெரும் விமானங்கள் சுமந்து அவருடைய பேகேஜ்களோடு மேல பறக்குது. மனிதனின் கண்டுபிடிப்புகள். அல்லாஹ் என்ன சொன்னான்? ஆதத்துக்கு சொல்லி கொடுத்துட்டோம், ஆதத்துக்கு சொல்லி கொடுத்துட்டோம். இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கலப்பா, நான் உங்களுக்கு அதுக்கான செட்டப்பை பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க போற நேரம் உங்களுக்கு விளங்கும். அந்த மிருகத்துக்கு கண்ணு தான் விளங்கும், உங்களுக்கு அறிவு விளங்கும். கண்ணால தெரிஞ்சா முன்னாடி மரம் அது நின்று மாறும். உங்க அறிவுக்கு விளங்கும் என்ன நடக்க போகுது. அந்த அறிவை உங்களுக்கு தந்தோம். அதனால குர்ஆன் இன்ஜினை கண்டுபிடிக்கிறத பத்தி பேசல, அதனால குர்ஆன் எப்படி மைக்க கண்டுபிடிக்கணும் பேசல. இட்ஸ் ஆல்ரெடி given, அது உங்களுக்கு தரப்பட்டாச்சு. அத பத்தி நோ டவுட், நீங்க அத பத்தி தேவையில்லை. நீங்க பாஸ், அந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க பாஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த எக்ஸாம் அல்லாஹ் கொண்டு போய் போடுறான். எங்க போடுறான்? ஆதமே, உங்களுக்கு நாங்க அநியாயம் பண்ணல. மனித சமூகத்தை கூப்பிட்டு சொல்றான், படைச்சோம். படைச்ச உடனே உங்களுக்கு அநியாயம் பண்ணினோமா? உங்களை வானலோகத்துல கௌரவிச்சோம், உங்களுக்கு படிச்சு தந்தோம். படிச்சு தந்துட்டு சும்மா விடல. மலக்குமார்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆன்சர் பண்ண உடனே அல்லாஹ் சொல்லல எனக்கு சுஜூது பண்ணுங்க, நான் தானே சொல்லி கொடுத்தேன். சுஜூது லி ஆதம்,
எல்லாரும் ஆதத்துக்கு சுஜூது பண்ணுங்க. ஒட்டுமொத்த வான லோகமும் வீடியோ பண்ணி பாத்தீங்கடா, மேல இருந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன், முழு வான லோகமும் புதிய படைப்பு ஆதத்துக்கு சஜதா. அவங்க ஒரு வார்த்தை பேசலையா, அல்லாஹ் புதிய ஆட்களாச்சு, புதிய அவருக்கு நாங்களா, எவ்வளவு உனக்கிட்ட நெருங்கி இருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், வானவர்களுடைய தலைவர் உட்பட எல்லாரும் கட்டுப்பட்டார்கள். அந்த வீடியோ கேமரா பண்ணினா ஒரே ஒத்த அவன் சஜதா பண்ணாம நின்றுட்டு இருந்தான். அவன் சஜதா பண்ண ஆபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரின். புதுசா வந்த இவருக்கு இவ்வளவு மேல உள்ள நாங்க, அந்த பொறாம வெளியாச்சு, அந்த பெருமை வெளியாச்சு. அவன் நின்றான். ஒட்டுமொத்த பேரும் சஜதாவுல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி வைக்கப்பட்ட நேரம் அல்லாஹ் கேட்டான், நான் உனக்கு சஜதா பண்ண சொல்ற நேரம், ஏன் நீ சஜதா பண்ணல? அன கைரும் மின்ஹு. மனித குலத்துள்ள பிரச்சனை தான். நான் சிறந்தவரா அவர் சிறந்தவரா? நான் பெரிய பணக்காரன் அவரா? எனக்கு ஒரு நாளைக்கு 25 லட்சமா போதும், அவனுக்கு 45 லட்சம், என்ன விட படிக்காதவன். நான் 50 லட்சத்துக்கு எதையாவது ஃப்ராட் பண்ணியாவது சம்பாதிக்கணும். மனிதனுக்கு இந்த சிக்கல் இருக்குதே, மலக்குகளுக்கு அந்த சிக்கல் இருக்கல்ல. அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணினாங்க, இறைவன் படிச்சு கொடுத்தோன்னு அப்ஜெக்ஷன் இது பண்ணிட்டு மனிதர்களோட அவங்க சேர்ந்தாங்க, அவங்க நேசம் வச்சாங்க. பரவாயில்லை இறைவா, நீ புதுசா படைச்சது சூப்பர் பண்ணாங்க. சைத்தான் என்ன சொன்னான்? இப்லீஸ், அன கைரும் மின்ஹு خلقتني من نار وخلقته من طين. என்னை நீ நெருப்பால் படைத்தனா. ஆதாரம் தேடினா. எப்படி சொல்றது? என்ன சொல்றது? இறைவா, என்ன நெருப்பால படைச்சாய், அவரை மண்ணால படைச்சிருக்கிறாய், நான் சிறந்தவன் இறைவா, நான் எப்படி அவருக்கு சிரம் தாழ்த்துவது? அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா. உங்களுக்கு எதிரி, மலக்கு உங்களுக்கு எதிரி இல்ல, உங்களுக்கு பிரார்த்திப்பார்கள் அவர்கள். இவன் உங்களுக்கு எதிரி, இவன் உங்களுக்கு எதிரி, உங்களை வழி தவற செய்வான். எதிரி உண்டாயிட்டான். இப்ப அல்லாஹ் சொன்னான், போங்க. ஆதம் கௌரவிச்சாச்சு. மனித குலமே, இறைவன் உங்களுக்கு துரோகம் செய்யவில்லை நல்லா ப்ரூஃப் பண்றான். ஆதத்துக்கு ஒரு துணையும் கொடுக்கிறான். கொடுத்து போட்டு சொல்றான், போங்க. எங்க? ஜன்னா. சும்மா இல்ல, ஜன்னா. விரும்பியதை சாப்பிடுங்க. எல்லாம் ஜன்னாவில் 1 லட்சம் மரம், 1 கோடி மரம், அல்லாஹு அலம், அல்லாஹ்வுக்கு தெரியும். எதையும் சாப்பிடுங்க. ஒரே ஒரு மரத்தை காட்டி சொன்னாங்க, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. 2 பேருமே இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, நெருங்காதீங்க. அரபியில நீங்க பார்க்கலாம், ஹாதிஹி ஷஜரா அஸ்மாஉல் இஷாரா லில் கரீப். கிட்ட கூப்பிட்டு இதுதான் மரம் என்று காட்டினாதான் ஹாதிஹி, இல்லன்னா தில்க அந்த மரம். கிட்ட கூப்பிட்டு இந்த மரம் என்று காட்டான். எவ்வளவு மரம்? ஒரே ஒரு மரம். இதான் எக்ஸாம். நீங்க அறிவுல ஓகே, உங்களுக்கு ஆசை கட்டுப்படுத்த முடியுமா ஆதம்? காமத்தை கட்டுப்படுத்த முடியுமா ஆதம்? உங்களுக்கு பொறாமையை கட்டுப்படுத்த முடியுமா? இதுதான் எக்ஸாம். உங்க அறிவுல வான லோகமே திகைத்து போச்சு. எக்ஸாம் இது. ஒரு மரத்தை காட்டிட்டு வேணாமன்ட்டான். மலக் விட்டாச்சு. ஜன்னாவுல சைத்தானும் போட்டாச்சு. அவன் எதிரி பார்த்து கவனம், நான் சொல்லிட்டேன்ட்டான். உங்களுக்கு மறதி இயல்புலே இருக்கேன்ட்டான். மனுஷனே, இன்றைக்கு கொண்டு நடந்த அல்லாண்டுவீங்க, நாளைக்கு அல்லாஹ் தந்துட்டான்டா. நீங்க எடுக்கிற கல்யாணத்தை பார்த்து அல்லாஹ் இல்லாத மாதிரியே தெரியும். உங்களுக்கு எல்லாம் ஒரு கஷ்டம் வந்தா பள்ளிகளை சஜதாவுல விழுந்துருவீங்க, ரப்பே ரப்பே அழுவீங்க. உங்களுக்கு 4 கோடி கையில தந்தா நீங்க பறக்கிற பற இறைவனை இல்லை என்று காட்டுற மாதிரி நீங்க நடப்பீங்க. மனிதனுக்குள்ள இயல்பு தன்மைகளை மனிதனுக்கு புரிய வைக்கிறான் அல்லாஹ். உங்களுக்கு மறந்துடும். சைத்தான் அடுத்த நாளே வரல, அவன் முள்ள வந்தான். எங்க டியூன் அப் பண்ணணும், நாம என்ன செஞ்சோமோ எங்களை பத்தி PhD முடிச்சுட்டான் இப்லீஸ். அவனுக்கு ஒரு வெறி, இவரை கீழே போடணும். மேல இருந்த என்ன கேவலமாக்கினவன் ஆதம் கீழே போடணும். அடுத்த எக்ஸாம் மலக்குகளோட இல்ல, இப்லீஸ் வாஸ் ஆதம். மலக்குகளோட எக்ஸாம் முடிஞ்சிட்டு இப்லீஸோட உங்களுக்கு ஒரு எக்ஸாம் அல்லாஹ் போடுறான். அது அறிவு சார்ந்த எக்ஸாம் அல்ல, கல்பு சார்ந்த எக்ஸாம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதை போட்டுட்டு அல்லாஹ் சொல்லி கொடுத்து கிட்ட கூட்டிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க வாழுங்க, ஜன்னாவுல வாழுங்க. சைத்தான் ஒரே நாள்ல ஜன்னாவுல இருந்து வரல, கிட்ட வந்தான். எப்பயுமே குர்ஆன்ல இந்த வஸ்வாஸ் என்ற பாடத்தை நீங்க பாப்பீங்க. வஸ் வசா வஸ் வசா. கிட்ட வந்து சொல்லிட்டு ஓடுவான், சொல்லுவான் சொல்லுவான், திரும்ப 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 விட மாட்டான். ஒரு பாவத்தை நீங்க செய்ய காட்டியுமே அவன் வருவான். ஒரு தடவை சொல்லிட்டு ஓட மாட்டான். அவன் கிட்ட வந்து சொல்றான், என்ன பிரச்சனையை சொன்னா இவர் ஏமாறுவார். குரூர், ஏமாத்துவான். ஏமாத்துறது கெட்டிக்காரன். ஓஹோ, ஆதம்ட கல்புல ஒரு ஆசை இருக்கு, மனிதன் கல்புல. இந்த சின்ன வீட்டுல வச்சுட்டு ஒரு பெரிய ஊட காட்டினா வேலை எல்லா பாவத்தையும் செய்யலாம். உனக்கு அந்த ஊட தர்றேன்,
எனக்கு இதை செஞ்சு தரலாமா? லஞ்சம் இப்படித்தான் வேலை செய்யும். வேலை பெரிய பெரிய வேலைகள் சட்டத்தை மாறி போகுது பணத்தால. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சைத்தான் சொன்னா, ஒரு மரம் ஒன்று இருக்கு ஜன்னாவுல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஷஜரத்துல் குல்த். அந்த மரம் தான் நிரந்தரமா உள்ள மரம். நீங்க பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரி டீட் இது உங்களுக்கு. ஏண்டா நீங்க படைக்க முன்னாடியே சொல்லியாச்சு நீங்க பூமிக்கு, நீங்க உங்களுக்கு கொஞ்ச நாள்ல பூமிக்கு போயிருவீங்க. நீங்க இங்க பெர்மனன்ட்டா இருக்கணுமா இருந்தா நான் ஒரு மரத்தை காட்டுறேன், அந்த மரத்துக்கிட்ட போய் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ஷஜரத்துல் குல்த் நிரந்தரமா இங்க தான் நிக்க போறீங்க. ஒன்று சொல்ல மாட்டான், ஒன்று எக்ஸெப்ட் ஆவாட்டி இன்னொரு தடவை வர்றான். ஓ காசமவுமா சத்தியம் பண்றேன், இன்னில குமாமின நாசையின் நான் நசிகத்து பண்றேன். அந்த கூணா மலக்கைனி, இது கிட்ட போனீங்கன்னா மலக்காயிருவீங்க. மனுஷனுக்குள்ள நப்பாஸ் என்ன, இன்னொரு கிரேடிங் மாறி பார்ப்போமே, இன்னொரு இடம் தாண்டி பார்ப்போமே. அப்படியா? ஒரே நாள்ல கூட்டி போகல. ஃபதல்லாஹுமா பிகுரூர், மெல்ல 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 கொண்டு வர்றான். கட்டம் கட்டமா கொண்டு போற மனுஷன் மறந்துடுவான். அவன் வந்துட்டான். فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه. அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் ஆதத்தை ஸ்லிப் பண்ண வச்சிட்டான். எவ்வளவோ நின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்துட்டார், கீழே விழுந்துட்டார். அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டார். குல்னா பிது மின்ஹா ஜமீ. நீங்க ஃபெயில் ஆதமே, நீங்க பாஸ் பண்ற நேரம் சஜதா கிடைச்சிச்சு, நீங்க ஃபெயில் பண்ற நேரம் நான் நேர்மையா நடக்கணும். ஹலக்து பியதி, என் கரத்தால் உங்களை படைச்சேன். குன் ஃபயகுன் நான் சொல்லல, நான் நெருக்கமா படைச்சேன், நான் அவங்களை டிசைன் பண்ணினேன், என் ரூஹ ஊதினேன், என்ன மாதிரி படைச்ச எல்லாமே அழகா படைச்ச ரப்பு சொல்றான். உங்க பிள்ளைய உங்களுக்கு உணர வச்சாதான் யூ ஆர் குவாலிஃபைட் டு ஜன்னா. ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன் நீங்க யாருன்றதை ப்ரூவ் பண்ணணும். நீங்க அறிவில நீங்க விமானம் கண்டுபிடிப்பீங்க, நீங்க பறப்பீங்க, ஆகாயத்துல பறப்பீங்க, அற்புதமா செய்வீங்க, நோ டவுட். உங்களுக்கு தந்தாச்சு. உங்க கல்வ உங்க அறிவு எதுவும் செய்யாது. படிச்ச டாக்டர் காமத்துல விழமாட்டாரா? எத்தனையோ பாக்குறோம். அமெரிக்கா அப்படின்னா படிச்சவங்க கூட ஐரோப்பால, அமெரிக்கால ஜினா கூட அங்க, ஜினா கூட அங்க. படித்ததுக்கும் கல்புக்கு, அறிவுக்கும் கல்புக்கும் முடிச்சு போட இயலாது. கல்பு என்பது ஆசை கொப்பளிக்கும், உணர்வுகள் வெளியே வரும். கட்டுப்பட்டு இபாதுர் ரஹ்மானா மாத்தணும்டா. குல் நபிது மின் ஆஜமி, இறங்குங்க. நீங்க பிழை செஞ்சிட்டீங்க, இதுக்கு மேல ஜன்னாவுல இருக்க இயலாது. நீங்க இறைவன் போட்ட கோடை மீறிட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும்? என் புறத்திலிருந்து ஹுதா உங்களுக்கு வரும், ஹிதாயத், நேரான ஒரு ரூட் வரும். உங்க கல்ப ரெப்பேர் பண்றது எப்படி? நீங்க போற வாகனம் டேமேஜ் ஆயிடுச்சு, இப்ப ரெப்பேர் பண்ணணும், கேரேஜுக்கு போடுங்க. திருப்ப பயணம் போகணும்டா, ரெப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். உங்க கல்பு அவுட். நீங்க கணவன் மனைவி வாழ மாட்டீங்க, அவசரமா ஏசுவீங்க, உங்களால பொறுக்க தெரியல, கையால அடிக்க பாப்பீங்க. நீங்க அவ்வளவு அறிவாளிகள், ஆனா நாலு சந்தி சிரிக்கிற மாதிரி நீங்க காட்டு மிராண்டி மாதிரி சண்டை பிடிப்பீங்க. சேஞ்ச் பண்ணணுமா? நான் தர உலகத்தில் எந்த பல்கலைக்கழகத்துக்கும் மனதை மாத்திர ட்ரைனிங் இல்ல. அறிவாளி ஆக்கணுமா? நீங்க உங்களுக்கு நான் 100 பல்கலைக்கழகம் சொல்லுவேன். எனக்கு மனிதனை புனிதனாக்குற பல்கலைக்கழகத்தை காட்டுங்க. கேவலம். அமெரிக்காவிலே என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சின்ன பிள்ளைகளை, உங்களுடைய உறவுகள் இருந்தால் நீங்கள் போன் பண்ணி கேட்டு பாருங்க. சின்ன பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற நேரம் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் டேபிள்ல உட்கார வைக்கிறாங்க. வா, ஏனப்பா நீங்க செய்றீங்கடா? இல்ல, இப்பல இருந்தே அவங்களுக்குள்ள நாங்க உண்டாக்குறோம் ரிலேஷன்ஷிப். இல்லன்னா கல்யாணம் முடிக்கிறார்கள் இல்லையே, ஆம்பளை ஆம்பளையோட போறாங்களே, பொம்பளை பொம்பளையோட போறானே. மனித குலத்துல நாங்க பொம்பளை பிள்ளைய பாதுகாக்க பார்க்கிறோம். லூத் நபி சமுதாயம் செஞ்சதை வெட்கம் கெட்டு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அறிவில் உச்சக்கட்டத்தில் நிற்கிறவர்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லை, குடும்ப வாழ்க்கை இல்லை, பிள்ளைகளோட வாழை இல்லை. உம்மா 12 மணிக்கு கிளப்ல இருந்து வந்து கதவை தட்டுறா, பிள்ளைகள் தூக்கம், வாப்பா இல்லை. அவர் மலேசியாவில் குடும்ப வாழ்க்கை. இது வேறு வழியில் ஒரு வீட்டில் நடந்தால் நாம் யாரும் தாங்க மாட்டோம் பெரியவர்களே. அவளுக்கு உடை தெரியாது, ஒழுக்கம் தெரியாது, தாய் யாரோட பேசுறாள், தகப்பன் வேறொருவரோட, அந்த பிள்ளைகள் வேற மாதிரி வளர்கிறது. பணம் கொட்டுகிறது, அவர்களுடைய அறிவு கொட்டுது, அவர்களிடம் ஒழுக்கம் இல்லை, அவரிடம் எது பண்போ அந்த மனித தன்மை இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு மிக பெரும் அற்புதத்தை நிகழ்த்தினான். அடுத்ததில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا
من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு இதை நிரூபிச்சிட்டான். மனித குலத்தில் ஏன் ஃபேலண்டு காட்டிட்டான். அல்லாஹ் நேர்மையா நடத்திட்டான். யாருக்கும் போய் அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கல, அது ஏன் நாங்க துனியாவுலண்டு. அல்லாஹ் சொன்னான், துனியா இப்படிப்பட்டதை நான் அதை பத்தி பேசல, நான் டைரக்டா சொல்றேன். அல்லாஹ் சொல்லிட்டு உங்க கல்வை ரெப்பேர் பண்ணினா, திரும்ப அதுக்கு மன்னிக்க தெரிஞ்சா, பொறாமையை கட்டுப்படுத்த முடியுமா இருந்தா, நான் உங்களை ஏச வர்றவர் அடிக்க வர்றது உங்களுக்கு மன்னிக்க தெரியுமாக இருந்தா, உங்க குடும்பங்களை அரவணைக்க முடியுமா இருந்தா, உங்களோட சண்டை பிடிக்கிறோட போய் உங்களுக்கு சலாம் சொல்லி பேச முடியுமா இருந்தா, ரோட்ல ஒத்த ரத்த வெள்ளத்துல துடிக்கிற நேரம் அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கலாமா இருந்தா, உங்க அண்டை வீட்டார் சாப்பிட்டாரா இல்லையான்னு பார்க்க முடியுமா இருந்தா, இந்த உம்மத்து நரகத்துக்கு போற நேரம் அவர்கள் உங்களை கேவலப்படுத்தினாலும் அந்த கேவலத்தை தாங்காமல் அவர்களை ஜன்னாவுக்காக உங்களுக்கு அழைக்க முடியுமாக இருந்தா, ஏழை எளியவர்களை பள்ளிவாசலுக்கு முன்னாடி நிக்கிறவர்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமாக இருந்தா, உங்களுடைய ஜக்காத்துகளை வைத்து நீங்கள் சரியாக விநியோகிக்க முடியுமாக இருந்தா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை இங்கே நிலைநாட்ட முடியுமா இருந்தா, உங்களுக்கு ரிட்டர்ன் ஜன்னாவை நான் தருகிறேன். உங்க விசா ஓகே, உங்க டிக்கெட் ஓகே, ஜன்னாங்கிறான் அல்லாஹ். அதனால சொல்றான், இந்த கல்பை ரிப்பேர் பண்றதுக்கு உலகத்தில் பல்கலைக்கழகம் இல்ல. யாரு செய்வா? நீங்க கூகுள்ல தேடி பாருங்க. கல்பை ரிப்பேர் பண்ண இயலாது. நீங்க உங்க வாலிபத்தை கடந்துட்டீங்க. உங்க புள்ள வாலிபத்தை அடைகிறேன்னு உங்களுக்கு கல்பு குத்தும். நாங்க செஞ்ச புள்ளை எங்க புள்ள செய்யுமா? தப்பா விபச்சாரம் செஞ்சிருவாரா? ஒரு பொம்பளை விஷயத்துல தப்பா நடந்துருவாரா? என்ன பண்ணணும் என்று துடிப்பீங்க. உலகத்தில் எனக்கு ஒரு இடம் காட்டுங்க பார்ப்போம். அவர்களை ட்ரைனிங் காலேஜ், டெக்னிக்கல் காலேஜ் அனுப்பலாம், அவர்களை கேம்பஸ் அனுப்பலாம். கேம்பஸுக்கு போறது யாரு? ஒரு ஆண்டுல படிச்சு 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 1ஆம் ஆண்டுல ஒரு புள்ளைய சேர்த்தா 5ஆம் ஆண்டுல ஒரு அளவு வழங்கும். புலமை பரிசு பாஸ் ஆயிட்ட ஒரு அளவு திறமசாலி. ஓ லெவல்ல வழங்கும். ஓஹோ, இருந்த 30 பேர்ல 20 பேர் பாஸ் ஆயிட்டாங்க, பரவாயில்ல, ஒரு அளவு திறமசாலி. ஏ லெவல் போற நேரம் 10 பேர் பாஸ் ஆகி கேம்பஸ் செலக்ட் ஆயிட்டா, உள்ள அவ்வளவு பேர்ல இவங்க தான் திறமசாலி. 1ஆம் ஆண்டுக்கு சேர்க்க போக்கல இந்த 10 பேர் தான் அட்வான்ஸ் லெவல் பாஸ் ஆகி கேம்பஸ் போவாங்கன்னு தெரியாது. இப்ப தெரிஞ்சிட்டு 13 வருஷத்துக்கு பிறகு இவன் அந்த திறமசாலி. கேம்பஸுக்கு அனுப்பினா யாரு? உங்க ஸ்கூல்ல 1ஆம் ஆண்டுக்கு சேர்த்த 30-40 பிள்ளைல இந்த 5 பேர் அல்லது 2 பேர் கேம்பஸ் போற நேரம் சொல்லுவோம், இவங்க தான் சின்னத்துல இருந்து 13 ஆண்டு காலமா படிச்சு கேம்பஸுக்கு வந்தவங்க, பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஸ்கூல்ல கௌரவிப்பு விழா நடத்தினவங்க, நல்ல இதாக்கினவங்க. கேம்பஸுக்குள்ள நீங்க போனீங்கண்டா இடையில மரங்கள் ஆடும். நீங்க போனீங்கண்டா உள்ளக்க சில மரங்கள் ஆடும். ஏன் ஆடுது என்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் தகாத உறவில் அங்க ஈடுபட்டிருப்பாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருப்பாங்க. தாயும் தகப்பனும் அதை பார்த்தா இதுக்கா படிக்க வச்சோடு துடிச்சு போவாங்க. கிராமத்திலிருந்து வந்தவர்கள், என்ன அறிவு இருக்குது, ஆனா உள்ளம் பக்குவமாக இல்ல. பட்ட பகல்ல கொழும்பு ரேஸ் கோர்ஸ்ல கம்பஸ்ல படிக்கிற 2 பேர் பொடியன் வந்து குட்டிய சாகடிச்சது 6 மாசம் இல்ல. பட்ட பகல்ல சிசிடிவில அவன் போறத பார்த்து போலீசார் கைது செய்யறாங்க. அவன் படிப்பு அவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கவில்லை. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கேர்ள் மேல் தட்டு வந்து பாய்ந்து செத்து போறா. மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்தவக்கு வாழ்க்கையின் பிரச்சனைகளை முகம் கொடுக்க தெரியல. வாழ்க்கையோட பிரச்சனைக்கு எப்படி முகம் கொடுப்பது, கல்வை எப்படி சரி செய்வது, இந்த வேதம் அருளப்படுகிறது. இந்த வேதம் பாலைவனத்தில் நிலைநாட்டப்படுகிறது. யாருக்கு? வேறு வயலில் உங்களுக்கு ஜும்மா செஞ்சு நீங்க மாறுவது அதிசயம் அல்ல. உங்க ஊரிலேயே போதையிலேயே நிற்பாங்களே, மஸ்ஸிலேயே இருப்பாங்களே, அவங்களுக்கு போய் பயான் பண்ணி அவங்க மாறினா அது உலகத்தில் மிக பெரும் அற்புதம். உலகத்தில் யாரு வீக்கெண்டா? அரபுகள். அரபுகளுக்கு அவங்க போதை தான் அவங்க வாழ்க்கை. சட்டம் இல்ல, காட்டு மிராண்டி, கொலை செஞ்சா கேட்க பார்க்க யாரும் இல்ல, வல்ல தலைவர்கள் இல்ல, சும்மா கோத்திர தலைவர்கள் இருந்தாங்க, ஜெயில் இல்லை, வேண்டியது செய்யலாம். அந்த கூட்டத்துக்கு பண்பண்டா என்னன்னு தெரியல, புள்ளைய மோந்து கொள்ள தெரியல. தண்ட புள்ளைய மௌத்தாகினா இன்றைக்குள்ள ரவுடி கூட கண்ணால கண்ணீர் வரும். பொம்பளை புள்ளைய மறைச்சு, அதாவது புதைச்சிட்டு நெஞ்ச நிமிர்த்திட்டு வரக்கூடிய ஒரு சமுதாயம். அவங்க எப்படின்னு நீங்க புரிஞ்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், மறுமையில கேட்போம், என்ன பாவமடா அந்த புள்ள செஞ்சுச்சு, ஏன்டா புதைச்சுங்கன்னு கேட்போம் என்று சொல்லுகிற அளவுக்கு அதி பயங்கரமான மனிதர்கள். அப்படி நின்றவர்கள் கண்கள் தாடிகளை நனைத்தது கண்ணீர், அழுதார்கள்.
சஜதாவிலே விழுந்தார்கள். இரவெல்லாம் இறைவனோடு பேசினார்கள். என்ன வேணும் என்று கேட்டார்கள். தன் கையில் உள்ள ஈச்சப்பழ துண்டை பிரித்து கொடுத்தார்கள். முசாஃபா மானக்கா செய்து கொண்டார்கள். அந்த சமூகம் உலகமே பயங்கரமா பார்க்கிற அளவுக்கு அவர்கள் ரப்பானிகளாக இறைவனோடு கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் மாறினார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணிட்டான். இந்த வேதம் கல்புகளுக்கு போன பிறகு அந்த ரப்பையார் நடந்துட்டு உலகத்துல வீக்கான, எழுத தெரியாத, படிக்க தெரியாத உம்மி சமூகத்துக்கு வந்துச்சே தவிர அமெரிக்காவுக்கு இது வரவில்லை. உம்மி சமூகத்துக்கு மாற முடியும் என்றால், உம்மி சமூகத்துக்கு விளங்க முடியும் என்றா, எங்க நபி உம்மி அல்லாஹ் வேணும் என்று தேர்ந்தெடுத்தார். நீங்க சொல்லுவீங்களா அவர் சயின்டிஸ்ட், அவர் பெரியாள். உம்மி நபி இதனுடைய முதல் ஹாஃபில், முதல் குர்ஆனுடைய ஹாஃபில். அங்கிருந்து குர்ஆன் முழுக்க ஹிஃபுல் செய்யப்படுகிறது. இந்த உம்மி நபி அந்த சமூகத்தை உருவாக்கினார். இன்றைக்கு உலகத்தில் அதை நீங்கள் மூமின்களிடம் பார்க்கலாம். அதிசயமான மனிதர்களாக நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த குர்ஆன் நம்முடைய உள்ளத்தோட பேச வருகிற ஒரு அற்புதமான வேதம். இது நம்ம உள்ளத்தோட பேசியதா என்ற கேள்வியை தான் கேட்கிறேன். உள்ளோடத்தோட பேசுவதற்கு குர்ஆனுடைய தஃப்சீரை ஹுத்துபா செய்வதற்கு இடம் தராது. நான் ஒரே ஒரு கேள்வியில் ஆரம்பித்தேன், அதே கேள்வியில் முடிக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தீர்கள், உங்களுடைய உள்ளத்தோடு இது பேசி உங்களை அள வைத்ததா? இந்த பக்கங்கள் கண்ணீரால் நடைந்ததா? நீங்கள் துடித்தீர்களா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நம்பினீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், பிரச்சனையா? நிஅமல் நசீர், நிஅமல் மௌலா, பாதுகாப்பா என்னிடம் கேளுங்கள் என்கிறான். உதவியா என்னிடம் கேளுங்கள் என்றான். உதவி நான் செய்வேன் என்கிறான். இந்த நம்பிக்கை நமக்குள் வரும். உங்களுக்கு பிரச்சனையா? எனக்கு பொறுப்பு சாட்டுங்கள், நான் பார்க்கிறேன் என்றான். யாரப்பா செய்வா? யாரு செய்வா? தவக்கல் வைப்பதை பற்றி அல்லாஹ் படித்து தருகிறான். பொறாமையா? அதை விடுங்கள் என்கிறான் அல்லாஹ். கோபமா? மென்று விழுங்கள். வல் காதிமீனல் கைல், முத்தகீன்களாக மாறினால் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் என்கிறான் அல்லாஹ். இது எல்லாம் நடக்கிறது. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். குர்ஆனுக்குள்ள வந்த அதிசயத்தில் எக்கச்சக்கமான வரலாறை நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்கிட்ட எடுத்து பார்த்தா உங்களுக்கு பார்க்கலாம். நான் ஒன்றை மட்டும் மிக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அல்லாஹ் ப்ரூஃப் பண்றான். ஹிஜ்ரி 5க்கு பிறகு நடக்குது. நிறைய நடந்துச்சு. அதுல ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எனக்கு சாதாரணமான மனிதர்களால் இதை செய்ய இயலாது. குர்ஆன் எப்படி பக்குவப்படுத்திருக்கேன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும், நான் சுருக்கமா அதை சொல்லுவதாக இருந்தா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கும் ஆயிஷா நாயி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கும் இன்னொரு ஆளுக்கும் முடிச்சு போட்டுட்டாங்க. சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய்க்கும் உறவு இருப்பதாக முடிச்சு போட்டுட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முடிச்சு போட்ட பிறகு உங்களுக்கு தெரியும் அது எப்படி போட்டாங்க. அதை நீங்க படிங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஞாபகப்படுத்து. அதை போட்டு பேசினா நான் இன்றைக்கு கண்டிருக்கிறேன். வைஃபோட வீட்டுல அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு. ஆனா வைஃபை பத்தி ரோட்ல யாராவது ஒன்று சொன்னா அவனோட மாப்பிள்ள சண்டைக்கு போற. ஏண்ட குடும்பத்தில் எப்படி நீ கை வைப்பாய்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மேல கையை வச்சுட்டாங்கண்டா, வெறும் 8-9 பேர் மட்டும்தான் அதை பேசுறாங்கண்டா, அவ்வளவு பேரும் மௌனிகளாக நிக்கிறாங்கடா. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி கொன்றுங்கப்பா அவங்க எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் பிடிக்காது. ஒரு மாசமா வகி வரல. தன் மனைவி நிலைமை என்னன்னு தெரியல. ரசூலுல்லாஹ்க்கு சிம்பிளா பேசலாம், ஒன்றையும் பேசாம ரசூலுல்லாஹ் கல்புல வைக்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு தெரியாது இது என்னன்னு. சின்ன சின்ன சஹாபாக்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி என் மனைவி என்று கேட்கிறாங்க. அவர் ஒவ்வொருவரும் நலவு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் சொல்கிறேன், ஆயிஷா நாய்க்கு ஒரு மாசமா என்ன நடக்குதுன்றே தெரியாது. சரி, அந்த காலத்துல அவங்க வெளியே போறதா இருந்தா அட்டாச் பாத்ரூம் இல்ல, வெளியே தான் போகணும், ரொம்ப தூரம். அதுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து பெண்கள் வருவாங்க, அல்லது அவங்களுக்கு பணிவிட செய்யற பெண்கள். உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹா, மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹா உம்மா வர்றாங்க, கம்பளியை போத்துட்டு வராங்க. கூதல் காலம். பொம்பளை ஏதாவது வாயில வச்சிருந்தா ஏதாவது நடக்க காட்டி நிப்பாங்க. அதை வெளியிட கால் தடுக்குது கம்பளி போர்வைக்கு. மிஸ்தாஹ் நாசமாகட்டும். திரும்பி கேட்கிறாங்க ஆயிஷா அம்மா, பத்ர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, மிஸ்தாஹை பத்தி ஏம்மா உங்க புள்ளைய நாசமாகட்டும் என்று சொல்லிட்டீங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க திரும்ப கேட்கறாங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதான்னு கேட்கறாங்க. என்னமா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றாங்க. ஒரு மாசத்துக்கு பிறகு இது சப்ஜெக்ட் பரவி ஒரு மாசத்துக்கு பிறகு என்ன இல்ல மக்கள் பேசுறாங்க, உங்களுக்கும் சஃப்வான் பின் முஅத்தலுக்கும் பிரச்சனை, உறவு இருக்குது. ஆயிஷா நாய் அசந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை தன்னை மனைவிட்ட கேட்கல. பெருமானார் கல்புல சுமந்திருக்கிறாங்க வேதனை. தலைவர், நீங்க சாதாரண ஹஸ்பண்ட், உங்க மனைவிக்கு இன்னொரு ஆளோட தொடர்பு இருக்கின்ற எத்தனை பேர் என்னோட தேம்பி தேம்பி அழுதிருக்கிறாங்க. சந்தேகமா இருக்குது என்ன பண்ணேன்னு கேட்கிறாங்க. அழுவார்கள் ஆம்பளை. வல்லாஹி எத்தனை பேர் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் தலைவர், குஃபார்களுக்கு குத்துறதுக்கு ஈஸி. மனைவி இப்படி, இவர் என்ன தலைவர்? பொறுத்து நின்ற ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாய் வீட்டுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வரும் வரைக்கும் கேட்கறாங்க, எங்க உம்மா விட்டு கூட்டி போறீங்களா? சரின்ட்டான்.
விட்டுட்டு வந்துட்டாங்க. உம்மாட்ட கேட்கிறாங்க, உம்மா மறைக்கிறாங்க. ரூமான் ரலியல்லாஹு அன்ஹு மறைக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. இல்லம்மா, உங்க ரசூலுல்லாவுக்கு நிறைய மனைவிமார்கள் இருக்கு, நீங்க ஒரு மனைவியா இருந்து ரசூலுல்லாவுக்கு உங்களுக்கு விருப்பம் வர கொஞ்சம் மனைவிமார்கள் பிரச்சனை வரதானேமா செய்யும் அப்படி என்றாங்க. இல்லம்மா, எனக்கு உண்மையை சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு பிறகு சொல்ல அவங்க சொல்றாங்க, என் ஈரல் வெடிக்க பார்த்து அவ்வளவு அழுது விட்டேன். அழுது 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 என்ன பத்தி இப்படி பேசுறாங்களா, என்ன பத்தி இப்படி பேசுறாங்களா. இதை நான் சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் வருகிறார் அடுத்த நாள் பகல் வீட்டுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் கதவை திறந்து வர்ற நேரம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்ன சுகம் விசாரிக்க என் அன்சாரி, இப்ப ஆயிஷா நாயகி சின்னது, என் அன்சாரி தோழி வந்திருந்தா என்கிட்ட கேட்ட என்னம்மான்னு கேட்டேன். நான் பார்த்தேன், எனக்கு சொல்லுவதற்கு பதில் இல்லை, நான் அழுதேன். என்னுடைய கண்ணீரை பார்த்து அவ அழுதா, அவக்கு பதில் சொல்ல என்னால முடியல, நான் அழுதேன், அவ அழுதா. இப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். பெருமானார் எங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க. வந்து உட்கார்ந்தார்கள். எங்க உம்மா வாப்பா நிக்கிறாங்க, நானும் அன்சாரி தோழியும் ரசூலுல்லாஹ், இந்த 5 பேர் தான் வீட்டுக்குள்ள. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா, நீ ஒண்ணுமே பண்ணாட்டி அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவான், ஏதாவது தப்பு நடந்திருந்தா பாவ மன்னிப்பு கேளட்டாங்க ரசூலுல்லாஹ். பெருமானார் எவ்வளவு நியாயமா பேசுறாங்க பாருங்க. உம்மா வாப்பா வச்சுட்டு ஆயிஷா அல்லாஹ் மன்னிக்கு போதுமானவன் ஆயிஷாண்டாங்க. தண்ட மனைவி விஷயத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல ரசூலுல்லாஹ். வல்லாஹு அலம், அல்லாஹ்வுக்கு தெரியும்ண்டாங்க. இதுதான் இந்த தீன் உருவாக்கிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் நேரடியா பேச விரும்பல. உம்மா, என்னை பத்தி சொல்லுங்களேன். பத்தினியை பெத்தெடுத்த உம்மா என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ள வந்தா எங்களுக்கு தெரியாதா, எங்க புள்ள யாரண்டி. அந்த உம்மா சொல்லி கொடுத்த குர்ஆனுடைய பாடம். ஆயிஷா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆயிஷா, என்ன பேசன்னு கேட்டேன். புள்ள துடிக்குது, என்னுடைய தாய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ரசூலுல்லாஹ் ஜன்னாவுல ஆயிஷா என்னுடைய மனைவி என்றாங்களே, அந்த மனைவி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்பி சொன்னாங்க ரசூலுல்லாஹ் பாப்பாவை பார்த்து, அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து, பாப்பா நீங்க ஏதாவது ரசூலுல்லாஹ்க்கு என்ன பத்தி சொல்லுங்களே. அவர் சொன்னார், ஆயிஷா, அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு எதுவுமே தெரியாத, என்ன சொல்லுன்னு கேட்டேன். இந்த நேர்மையும் நியாயமும் ஐரோப்பாவில் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இந்த நேர்மையும் நியாயத்தையும் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. இந்த வேதம் இந்த மண்ணில் நிலைநாட்டியது. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் என்னை தூய்மைப்படுத்த விரும்பவில்லை, நான் தூய்மையானவன் நான் உங்களுக்கு நிரூபிக்க விரும்பலன்றாங்க. என்ற மக்கள் உங்க காதுக்கு சொல்வது காதுக்குள்ள போய் கல்புல பதிஞ்சிட்டு, இப்ப நான் சொன்னா நீங்க என்ன சந்தேகப்படுவீங்க. ஃபஸபருன் ஜமீல், சின்ன பெண்ணு குர்ஆன்ல படிச்ச பாடத்தை அப்படியே ரசூலுல்லாஹ் முன்னாடி சொல்லுங்க. எப்படி யாக்கூப் நபி யூசுப் நபி விஷயத்தில் சபரை சொன்னாரோ, அல்லாஹ் பதில் தரும் வரைக்கும் பொறுமையா நின்றாரோ, ரப்பு பதில் தரும் வரைக்கும் ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் பிமா தஸிஃபூன். அவங்க வர்ணிக்கிறது விட்டும் அல்லாஹ் போதுமானவன், நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டு இதுக்கு மேல நான் பேச விரும்பல. வல்லாஹி ஒரு நாளும் நான் நினைக்கல குர்ஆன் என் விஷயத்தில் இறங்கும். நான் சின்ன பெண், குர்ஆனை பெரிய அறிந்த பெண், சின்ன பெண். ரசூலுல்லாஹ் கனவு காணுவாங்கன்னு நினைச்சேன். குர்ஆன்ல பேசுற அளவுக்கு நான் பெரிய மெட்டீரியல் நினைச்சேன். ரசூலுல்லாஹ் மனைவி, எங்க மனைவிமார்கள் யார், எங்க மனைவிமார்கள் என்ன பேச ரசூலுல்லாஹ் மனைவி சொல்றாங்க. நீங்க இது எனக்கு அரபிகள்கிட்ட இந்த தன்மையை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். அரபிகளோட நீங்க பழகினால் உங்களுக்கு தெரியும், அவங்க அஜமிகளா கேவலமா பார்ப்பாங்க மத்தவங்கள. குர்ஆன்ல அரபிகளுக்கு தான் முக்கியத்துவம் வரும் அரபிகள் நினைக்கணும். அந்த பண்பு இல்லாமல் போயிருந்தது. குர்ஆனில் பேசுற அளவுக்கு நான் பெரிய பெண் அல்ல, ரசூலுல்லாஹ் கனவு காண்பாங்க நினைச்ச ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியில இந்த வேர்வை வடிய ஆரம்பிச்சு. பெருமானார் சொன்னார்கள் சிரித்துக்கொண்டு, ஆயிஷா, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான். எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு மாச கால வேதனை முடியுது. சூரத்து நூருடைய 10 வசனங்கள் இறங்குது. ரசூலுல்லாஹ் சொல்ல போக்கல அபூபக்கருக்கு ஒரு கோபம். ஏன் கோபம்? தண்ட புள்ள பாதிக்கப்பட்டதல்ல கோபம். ரசூலுல்லாஹ் புள்ளைய விட அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சிங்கிள் நோவினையை தாங்க மாட்டாங்க. நானும் அபூபக்கரும் ஒரு எல்லா இடத்திலையும் போனவர்கள். பெருமானார் வேதனைப்பட்டதை கண்ணால் பார்த்த அபூபக்கர் தண்ட மகள் அடுத்தது ரசூலுல்லாஹ் பாதிக்கப்படுறாங்க. ஒரே அடியா சொன்னாங்க, சத்தியம் பண்ணி இதுக்கு பிறகு அவங்களோட அடுத்த ஒரு மிஸ்தாவுடைய குடும்பம், இவ்வளவு கஷ்டமான குடும்பம், இவர்தான் போய் எல்லாம் செய்வாரு, மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு ஒன்றுமே இல்லைன்ட்ட சத்தியம் பண்ணி என்ன சொன்ன, இதுக்கு பிறகு என்கிட்ட இருந்து தர்மம் இல்ல. இப்படி பேசிட்டாங்க என் புள்ள விஷயத்துல, ஒண்ணுமே இல்ல. நான் கேட்கிறேன், உச்சக்கட்ட இந்த கோபத்தை நான் பேசினா உங்களுக்கு புரியாது. அது அவங்க வாழ்க்கையில தம் மகள் பாதிக்கப்பட்டா தம் புள்ள பாதிக்கப்பட்டாதான் வழங்கு. அல்லாஹ்வுடைய அடுத்த ஆயத்து ரசூலுடைய நாக்கிலிருந்து வருகிறது வஹி, அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களான்னு அடுத்த ஆயத்து இறங்குது. கொடுங்கன்றான் அல்லாஹ்,
யாருக்கும் உங்க தர்மத்தை நிப்பாட்ட கூடாது. அப்படியே நின்று அபூபக்கர் சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக மிஸ்தாக்குடைய குடும்பத்துக்கு கொடுப்பான்ட்டான், நான் மன்னிச்சிட்டேன். வல்யஃபு வல்யஸ்ஃபு, பக்கத்தை பரட்டுங்க, மன்னிங்க, கதையை முடிங்கன்ற அல்லாஹ். உடனே சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் நான் கொடுப்பேன், அவங்களுக்கு கொடுப்பேன். இந்த கல்வை உலகத்தில் யாருக்கும் உருவாக்க இயலாது. வல் காலிமீனல் கைல், கோவத்தை மென்று விழுங்கிற பண்பு. நாம் இத்தனை வருஷமாக பள்ளிகளில் நிர்வாகிகளாகலாம், ஜமாத்துகள் நடத்தலாம், மக்களை செய்யலாம். எங்களிடம் எங்கள் மனைவியோட நடக்க முடியவில்லை என்றால், எங்கள் பிள்ளைகளோட நடக்க முடியவில்லை, குர்ஆன் எங்களுக்குள் மாற்றம் உருவாக்கவில்லை என்றால், ஆபரேஷன் ஃபெயில். ஆபரேஷன் செஞ்ச டாக்டர் ஃபெயில். நீங்க தான் டாக்டர் குர்ஆன் அணுகின, குர்ஆன் அழகாகத்தான் எல்லாத்தையும் செய்யுது, நீங்க அணுகிய விதம் பிழை. அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு பணிவையும் அடக்கத்தை, பெரிய விவாதம் செய்கிற சண்டை பிடிக்கிற குணம் அல்ல, மக்களை மன்னிக்கிற தன்மை, மக்களோடு பண்பாக நடக்கிற தன்மை, அடுத்தவனுக்கு துஆ செய்கிற தன்மை, அடுத்தவன் குழியில் உழுகிற நேரம் காப்பாற்றுகிற தன்மை, இதுவெல்லாம் வர வேண்டிய அந்த குர்ஆன் உருவாக்கக்கூடிய அந்த பாடங்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.